நேற்றைய ஒர்க்கோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, சொன்ன மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணோம், டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தோம் அபவுட் த ஒர்க் ஸ்டேட்டஸ். நான் எதிர்பார்த்தபடியே நோ ரிப்ளை, ஒன்லி ரியாக்ஷன், நோ ஆக்ஷன். நோ ரிப்ளை, ஒன்லி ரியாக்ஷன். ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆக்ஷன் செயல்படுத்தும், ரியாக்ஷனோட யூஸே கிடையாது. ரியாக்ஷன் தான். வாட்ஸ்அப்பில் போட்ட மெசேஜ், ஸோ அப்போ தான் ஒரு ஈஸியாக நமக்கு வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறேன். தம்ஸ் அப் ரியாக்ஷன் மட்டும் தான் வந்துச்சு. நம்ம எழுதின இன்ஃபர்மேஷனுக்கு, ஒர்க் அப்டேட்ஸோட ஃபாலோஅப்புக்கு ரியாக்ஷன் மட்டும் தான் வந்துச்சு. தம்ஸ் அப், ஓகே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எப்போ ஓகே ஆக போகுதுன்னு தெரியாது. டேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. வில் சி. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஃப்ரைடே 26. இங்கே யுஏஇயில் உள்ள நிறையா மஸ்ஜித்ஸில் குத்பா வந்து அரபிக்கில் இருக்கும். சில இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் உருதுவில், ஹிந்தியில் அவைலபிள்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே இந்த இப்போ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அதே விஷயத்துக்காக நம்ம ஷேக் ஜாயித் ரோட்டில் ஒரு ஆஃபீஸ் போயிருந்தோம். போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ அதுவும் ஜும்மா தான், அன்றைக்கும் ஜும்மா தான். ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஒரு மஸ்ஜிதில் போயிட்டு நாங்கள் ஜும்மா அட்டன் பண்ணோம். ஜும்மா முடிஞ்சு யூஸ்வலாக குத்பா ஸ்டார்ட் பண்ணாங்க, ப்ரேயர் ஸ்டார்ட் ஆச்சு, முடிஞ்சு கிளம்பி வந்துட்டோம். ஆஃப்டர் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறப்ப நமக்கு அதே இமாம் வந்து இங்கிலீஷில் வந்து குத்பா, அன்றைக்குடைய குத்பாவை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. யூஏஇ வந்ததுலேருந்து நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷ் குத்பா நான் கேட்குறேன் ஆஃப்டர் ப்ரேயர் பண்ணாப்புல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். அப்போ நாங்கள் டீமாக வந்திருந்ததுனால என்னால் கண்டினியூவாக உட்கார முடியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எதை பற்றி பேசுனாங்கன்னா, சோம்பேறித்தனத்தை பற்றி பேசினாங்க. அதை கொஞ்சம் தான் கேட்டேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆகிடுச்சு. அப்படியே பிளான் பண்ணேன், நெக்ஸ்ட் ஜும்மா அதே பள்ளிக்கு போனேன், அதே மஸ்ஜித் போனேன், போயிட்டு அங்கே தான் நம்ம ஜும்மா அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாதிரி அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டுருக்கேன். நான் மஸ்ஜிதோட பேர் அண்ட் லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். டேரா அரவுண்டில் இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரை ஒன் டைம் இன் தட் மஸ்ஜித். நல்லா இருந்துச்சு, ரொம்ப க்ரௌடட் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஓகே, நெருங்கிட்டோம். ஒரு 2 சிக்னல் இருக்குது, பார்க்கலாம். இந்த டேரா, அல்நஹ்தா, இந்த கிசேஸ், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மஸ்ட் ட்ரை. ஸோ அது எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறாங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. இன்றைக்கி பார்த்துட்டு அதை அப்டேட் பண்ணுறேன். So the sisters, especially these big sisters, the eldest, has special treatment in Islam. This is mentioned in the Quran and in the Seerah of Messenger Muhammad sallallahu alaihi wasallam. If I get your question correctly, let me turn off the fan. I'm just here in the fan. Yes, so you said if I understood correctly, if somebody is planning Umrah, what are the sunnah things to do? Was that? Yes. And in regard, then you explained in regard to, and you mentioned like let's say if I owe money to someone, yes, and maybe I'm not in good maybe so
So some personal issues with some relatives or friends, say, all these kind of scenarios. The brother is asking an important practical question that we face regularly nowadays. Many people are indebted, usually with long-term installments, some finance. And somebody would like to go for Hajj or Umrah. So can they go or not? What is the sunnah? Brother, if you are not financially capable of performing Hajj or Umrah, it is not obligatory. Not obligatory. While paying off the debt is obligatory. Understand? We have a general rule in Islam. Obligatory things take priority over any non-obligatory thing. Because this is your direct obligation is to pay. That is the money of other people. Clear? So now, paying off the debt has priority over performing Hajj and Umrah. Second part. இமாம் பேர் டாக்டர் முகமது அல் குபைசி, யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. பேசணும். ஆஃப்டர் 10 minutes நான் உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் கேள்வி நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. அவங்களோட கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. இஸ் ரிப்ளைங். ஐ எம் இன் ஷாக். சொல்லுங்கள், உங்கள் நம்ம பார்க்குற மக்கள், அவங்க யாரெல்லாம் யூஏயில் இருக்காங்களோ அவங்க ஜஸ்ட் புட் இன் டு த கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கெங்கெல்லாம் இங்கிலீஷ் பயான் குத்துபா, இங்கே இங்கிலீஷ் குத்துபா இதெல்லாம் எங்கே நடக்குதோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அரபிக் தெரியாது. இப்போ தமிழ் மக்கள் வராங்கன்னா அவங்க குத்துபா அரபியில் பண்ணுறாங்க, பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அட்லீஸ்ட்டு தமிழில் பண்ணுறது ரொம்ப ரேரு. அது செப்பரேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அல்மனார் சென்டர் அது மாதிரி அவங்க கண்டக்ட் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி ஜும்மாங்கிறது மேண்டேட்ரி. எப்படி கண்டிப்பாக போய் எல்லோரும் தொழுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் அட்லீஸ்ட் ஒரு இங்கிலீஷ் இல்லை, வெரி பர்ஃபெக்ட் இங்கிலீஷ், எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட், அந்த மாதிரி இங்கிலீஷ் அந்த மாதிரி வந்து அட்டன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் கேட்குறேன். அஜ்மான், ஷார்ஜா, உம்முல் குவைன், அபுதாபி, ராசல் கேமா, ஃபுஜைரா, அந்தந்த ஏரியாவில் உங்களோட ஏரியாஸ் மென்ஷன் பண்ணுங்கள். தெரிஞ்சால் இந்தந்த இடத்துல இங்கிலீஷ் பயான் இருக்குது, ஒரு குத்பா இருக்குது ஆஃப்டர் ஜும்மா. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மெனி பீப்புள். பிகாஸ் யூனோ எல்லோரும் வந்து ஜும்மாவுக்கு வந்து பிளேஸே இல்லாமல் வெளியில் நின்று தொழுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ரஷ் இல்லாத மஸ்ஜித், வெரி காம், குவைட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷேரிங் த எக்ஸ்பீரியன்ஸ், தட்ஸ் ஆல். அங்கே சிலர் வந்திருந்தாங்க அங்கே. ஸோ க்ரௌடு ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. எல்லாம் ஹிந்தி, அந்த லேபர்ஸ் கொஞ்சம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அவங்களோட சூப்பர்வைசர்ஸ்லாம் வந்து ப்ரேயர் முடிஞ்சு அந்த டைத்தில் அவங்க போய் அட்டன் பண்ணியாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்து இருந்தாங்க. ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இது எப்படி அப்படின்ட்டு. அப்புறம் நான் அந்த குத்துபா முடிஞ்சோடனே ஷேக்கு நான் சலாம் சொல்லிட்டு கை கொடுத்துட்டு பேர் கேட்டுட்டு அப்புறம் சொன்னார், என் கான்டாக்ட்ஸ் வேணா வாங்கிக்கோங்க உங்கள்கிட்ட அப்படிங்கிறாரு. இவங்கள்ட்ட வாங்கிக்கவா? அப்புறம் அங்கே உட்காந்துருந்தவங்க தான் எந்திரிச்சுட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் அவங்கவுங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்கள்ட்டலாம் வாங்கிக்கோங்க, என் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னாரு. ஷாக்காச்சு, என்னடா. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டு பேசினத்தில் அந்த ஷேக் வந்து அரவுண்டு 12 இயர்ஸாக வந்து முஹைஸ்னால் ஒரு மஸ்ஜிதில் கன்னியூவாக இருந்திருக்காரு. ஹீ இஸ் வெரி வெல் நோன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. அப்புறம் தான் அவர் தான் சொன்னார், யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காப்புல, யூ கேன் செக் அப்படின்ட்டு. நான் என்ன செக் பண்ணல. ஐ வில் செக் அண்ட் ஐ வில் இஃப் பாசிபிள் ஐ கேன் கிவ் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஓகே. நிறைய விஷயம் பேசினார். உம்ரா போகிறதுக்கு உண்டான கண்டிஷன், ஹஜ்ஜுக்கு உண்டான கண்டிஷன்ஸ்லாம் கேட்டார் ஒரு ஆள். இன்னொருத்தவங்க வந்து ஏத்திஸ்ட்க்கும்
இஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்கும் அதை வந்து எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அது சம்மந்தமாக கேட்டாங்க. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் தென் அப்புறம் முக்கியமான இன்றைக்கி கொத்பாவோட எக்ஸ்ப்ளனேஷனு என்ன அப்படின்னா, யாருக்கு வந்து நம்ம அதிகம் மரியாதை தரணும் அப்படின்ட்டு அது சம்மந்தமாக தான் மெயின் கோர் ஆஃப் த கொத்பாவை. ஓகேங்களா? அது வந்து அரபிக்கில் முடிஞ்சு ஒரு இங்கிலீஷில் அப்புறம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிற நேரத்தில் அங்கே பின்னாடி ஒரு ஆள் டவுட் கேட்டார். அது ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பெக்டபிள் ஃபஸ்ட்டு பர்சன் வந்து அம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபாதர், அதாவது மதர், ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு யார் அப்படின்னா சிஸ்டர், எல்டர் சிஸ்டர். அதை வந்து மோஸ்ட்லி இக்னோர் பண்ணிடுறாங்க. அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தார். ஸோ ஷீ ரெப்ரசன்ட் நெக்ஸ்ட் டு த மதர் அப்படின்ட்டு. அதுமாரி கின்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது, ஸோ இந்த உறவுகள்லாம் துண்டிக்காமல் இது சம்மந்தமாலாம் கொஞ்சம் பேசினார். நல்லா பிரயோஜனமான விஷயங்கள் அது சம்மந்தமாக பேசிட்டு முடிச்சுட்டார். முடித்த பிறகு கேட்டாப்புல அப்புறம் ஒரு உட்காந்துருந்த ஒரு ஆள் எழுந்திரிச்சு, அப்போ வந்து ஒய்ஃப் எங்கேருந்து வருவாங்க அப்படின்ட்டு கேட்டார். அப்போ ஒய்ஃப் லிஸ்ட்டில் வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டார். அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு தான் பார்த்தேன். சரி என்ன சொல்கிறாரு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஒய்ஃப் வந்து டைரக்ட் அப்ளிகேஷன்னு அம்மா அத்தா அப்படிங்கிறது, அதாவது மதர் அண்ட் ஃபாதருங்கிறது ப்ரையாரிட்டி அப்படின்ட்டாரு. அப்போ வந்து பசங்கள்லாம் எப்படி அப்படின்ட்டு கேட்குறப்ப, பசங்களுக்கெல்லாம் நீங்கள் மரியாதை கொடுக்க வேணாம், அவங்க தான் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் மரியாதை கொடுக்கறதுக்கு தகுதியானவர்கள் யார் லிஸ்ட்டில் பார்த்தா தாய், தகப்பனார், உங்களுடைய உடன் பிறந்த சகோதரி, அதுதான் மெயின். அதை தான் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்படியே வந்தப்போ அப்புறம் திருப்பி கொஞ்சம் லென்த்தி டாபிக் தான் அவரே சொன்னார். இது நான் ஐ நீட் டு எக்ஸ்பிளைன் ஃபுல் அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்கிலீஷில் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப பெனிஃபிட். அந்த மஸ்ஜிதில் நான் ரமதான் டைமில் நான் தராவி அட்டன் பண்ணியிருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ அபவுட் ஆஃப்டர் ஜும்மா ஹி வில் டூ இன் இங்கிலீஷ். ஐ டோன்ட் நோ. லாஸ்ட் ஜும்மா தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அது ஒரு ஆக்சிடென்டலாக உள்ளே போய் அந்த டயத்தில் ப்ரேயர் டைம் நெருங்கினதுனால போய் தொலைவு போனது. அல்ஹம்துலில்லாஹ். நைஸ் மேன், நைஸ் இமாம். That's it.